Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்ட். TNA 2025 ரவுண்டு 2 மாணவர்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வந்து ஜூலை 26லேருந்து தொடங்கி ஜூலை 28 வரைக்கும் நடைபெறுது. இந்த 3 நாளில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஃபில் பண்ணணும். எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் தான். இது நாள் வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட்லாம் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே நடைபெறும். ரவுண்டு 2 மாணவர்கள் 26 ஜூலை அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எப்பவும் போல் TNA.online.org அந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குரிய அந்த விண்டோவில் நீங்கள் லாகின் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்குரிய விண்டோவில் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த இயரும் இல்லாத அளவுக்கு இந்த இயர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 13,000 கேண்டிடேட்ஸ் ப்ளஸ் வந்து கூடுதலான அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதன் காரணமாகவும் அதே மாதிரி ரவுண்ட் 1 கேண்டிடேட்ஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸும் இந்த இயர் வந்து கூட வந்திருக்கிறதுனால உங்களுக்கு அந்த காலேஜோட கோர்சஸ் எல்லாமே டிமாண்ட் ரேஞ்சில் அதுவும் அந்த டாப் 30 காலேஜஸ் அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி ரவுண்ட் 1 கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்லேயும் நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் இவ்வளோ நாள் எடுத்ததற்கான கட் ஆஃப் மார்க்ஸ்க்கான உங்களுக்கான காலேஜ் அண்ட் ப்ரிஃபர்டு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு இது அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணிட்டாலே உங்களுக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கான காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இதற்கான உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் நிறைய கொடுத்துட்டே வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி ரவுண்டு 2 மாணவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த காலேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க எல்லா காலேஜஸும் பார்த்திங்க அப்படின்னா முழுவதுமாக ரவுண்டு 2 கேண்டிடேட்ஸ்க்கானது. இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ரிஃபர்டு லிஸ்ட்டில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து யாரும் தவற விடாதீங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து நீங்கள் நிறையா கொடுங்க. உங்களுக்கு வந்து இந்த காலேஜஸ் லிஸ்ட்டு போக நான் அடுத்தும் ஒரு செட் ஆஃப் காலேஜஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் ரவுண்டு 2ல் கொஞ்சம் லோ கட் ஆஃப் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து அந்த காலேஜஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 to 200 சாய்ஸஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே உங்களோட ரேங்கிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கா அந்த காலேஜஸ் எல்லாம், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கான அந்த இது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கான கட் ஆஃப் அண்ட் ரேங்கிங்க்கான காலேஜ் வந்து நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே வாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது ஏன் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் நோ சீட் அலாட்டட் வராமல் உங்களுக்கான காலேஜஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் TNA கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய டாப் 30 காலேஜஸ் பார்த்துருந்தோம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 ரவுண்டு 2 மாணவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அதனோட கண்டினியூஷனாக தான் இந்த வீடியோவும் நம்மளுக்கு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முழுக்க உங்களுக்கு ரவுண்டு 2 மாணவர்களுக்கு இந்த காலேஜஸ் வந்து செட் ஆகும். இது எல்லாமே வந்து டாப் 30க்கு அடுத்து வரக்கூடிய டாப் 31 அந்த மாதிரி உள்ள காலேஜஸ் தான் இது. ஸோ ரவுண்டு 2 மாணவர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி உள்ள வீடியோ வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். டாப் 30 காலேஜஸ் அந்த காலேஜஸோட லிஸ்ட்டையும் பார்த்துட்டு இதுவும் கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள். ஏன்னா இந்த காலேஜஸ் வந்து 31க்கு அப்புறம் இருந்து வரக்கூடிய காலேஜஸ்ஸு, ரேங்கிங்கில் வரக்கூடிய காலேஜஸ்ஸு. ஸோ நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த காலேஜஸும் பாருங்கள். உங்களுக்கு ரவுண்டு 2 மாணவர்களுக்கு வந்து எப்படின்னா ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ரவுண்ட் 1ல் கலந்துக்கிறதுனால எல்லா காலேஜும் அவங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த கவுன்சிலிங் அப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண போனீங்க அப்படின்னா அந்த விண்டோவில் வந்து எல்லா காலேஜஸும் லிஸ்ட் அவுட் ஆகும், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்களுக்கு இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டில் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ அந்த லிஸ்ட் படி கொடுத்துட்டே வந்தாலும் ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரவுண்டு 2 மாணவர்களுக்கு வந்து ரவுண்ட் 1 மாணவர்கள் எடுத்த சீட்ஸ் போக தான் மீதி உள்ள காலேஜஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் டாப் 30 காலேஜஸில் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த டாப் 30 காலேஜஸ் லிஸ்ட்டும் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டில் கொடுத்து வைங்க. டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து வைங்க. நீங்கள் TNA அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணும்போது அந்த விண்டோவில் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா அந்த காலேஜஸ் எல்லாம் விடுபட்டு போயிடும். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், அந்த காலேஜஸ் எல்லாம் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 30 காலேஜஸும் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குரிய காலேஜஸ் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா ரவுண்டு 2 மாணவர்களுக்கான கட் ஆஃப் வந்து 178.965லேருந்து 143.085 வரைக்கும் இருக்குது. இது வந்து கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இந்த காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே வரும். இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு காலேஜஸ் நடுவில் மிஸ் ஆகாமல் அந்த ஆர்டரில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்குங்க. உங்களை மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ்க்கும் இது வந்து யூஸ் ஆகும். நிறைய பேருக்கு ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு ரீச் ஆகும். அவங்களும் அதனால் பயன்பெறுவாங்க.
எனக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரவுண்டு 2 மாணவர்கள் ஒவ்வொருவரும் இந்த காலேஜோட கட் ஆஃபும் நீங்கள் வாங்கியிருக்க கட் ஆஃபும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு அதன் பேசிஸில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் ரெடி பண்ணுங்கள். இப்போ நம்ம காலேஜஸ் லிஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டே வரலாம். இந்த காலேஜஸ் லிஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏ கோடு அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பேன். அதே மாதிரி அட்டானமஸா அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்லிக்கிட்டே வரேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், சென்னையில் இருக்குது. இந்த காலேஜ் சென்னையில் தண்டலம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வருது. இதனோட டிஎன்ஏ கோட் 1216. இந்த காலேஜும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து இதனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது டாப் 30லே நமக்கு வர வேண்டிய காலேஜ். பட் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து 31 பிளேஸில் வந்திருக்கு உங்களுக்கு. ரவுண்டு 2 மாணவர்களுக்கான இன்னொரு காலேஜ் வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, வெஸ்ட் தாம்பரம், சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். டிஎன்ஏ கோட் 1324. இந்த காலேஜும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் 30 காலேஜஸோட ஒரு எக்ஸ்ட்ராவாகவே ஒரு காலேஜ் அதுலேயும் கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் இதில் வந்து ஒரு ரிமைண்டருக்காக நான் கொடுக்குறேன். இந்த காலேஜ் வந்து நம்ம இந்த வீடியோவில் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ், வெஸ்ட் தாம்பரம், சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 1324. இதுவும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டாப் காலேஜஸ் லிஸ்ட்டில் வருது. நமக்கு சவிதா அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வரக்கூடிய காலேஜஸில் இந்த ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த காலேஜும் வருது. ஸோ இது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ஸு, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் மெப்கோ ஷெலங்க் இன்ஜினியரிங் காலேஜ். இது அட்டானமஸ் காலேஜ். இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சிவகாசி ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 4960. இந்த காலேஜும் பார்த்திங்கன்னா முந்தியெல்லாம் வந்து டாப் ரேங்கிங்கில் இருக்கும். அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இதனோட டிஎன்ஏ கோட் 4974. லாஸ்ட் வீடியோவில் டாப் 30 காலேஜஸ் அதுலேயும் ஒரு 3 கவர்மெண்ட் காலேஜ் வருது. இந்த செட்லேயும் உங்களுக்கு 3 கவர்மெண்ட் காலேஜ் வரும். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் உங்களுக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய காலேஜ் நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 4962. நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சவுத் சைடில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸில் வைக்கலாம். நல்ல காலேஜ் தான், நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ். டிஎன்ஏ கோட் நோட் பண்ணிக்கோங்க 4962. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காலேஜ் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், சென்னையில் பூந்தமல்லி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ். இது வந்து அம்பத்தூர் ரெட்டில்ஸ் ரோட்டில் இருக்குது. இது சென்னையில் உள்ள காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 1120. அதற்கு அடுத்ததாக மீனாட்சி சுந்தர்ராஜன் இன்ஜினியரிங் காலேஜ், சென்னையில் கோடம்பாக்கம் ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 1309. இது வந்து நான் அட்டானமஸ் காலேஜ். அதற்கு அடுத்ததாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பர்கூரில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து அட்டானமஸ் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 2603. நம்ம கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் லிஸ்ட்லேயும் இந்த காலேஜ் வந்து இடம்பெற்றிருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். இது ஃபீஸ் கம்மியாகவும் ஓரளவு கவர்மெண்ட் காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி காலேஜஸ் எல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதனோட வீடியோவோட லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இது காட்டான்குளத்தில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இந்த காலேஜ் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 1422. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அதற்கு அடுத்ததாக கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. இது வந்து முன்னாடி ஐஆர்டிடி அப்படி காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட டிஎன்ஏ கோட் 2709. இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதுவும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம். இதனோட டிஎன்ஏ கோட் 2710. அதற்கு அடுத்ததாக கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கொல்லுப்பாளையம் வில்லேஜில் இருக்குது.
இதனோட டிஎன்ஏ கோட் 2764. இப்போ ரீசெண்டாக இந்த காலேஜில் இருந்துட்டு ஒரு ஏஐ மூலமாக ஒரு ரோபோ உருவாக்கி அதுவும் ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் பற்றின ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை போய் பாருங்கள். ஏதாவது உங்களுக்கான ஒரு டெக்னாலஜியாக ரிலேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சதுன்னா ஃபஸ்ட்டு அதை போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது இன்ஜினியரிங் படிக்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். முதல்ல அந்த இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தையும் உங்களுக்கு தூண்டும். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இது பொள்ளாச்சியில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 2706. அதற்கு அடுத்த காலேஜ் உங்களுக்கு எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுவும் அட்டானமஸ் காலேஜ் தான். கரூர் டிஸ்ட்ரிக்டில் தலவபாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 2608. அதற்கு அடுத்ததான் வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் அட்டானமஸ் காலேஜ் தான். இது சென்னையில் ஆவடி அந்த ஏரியாவில் இருக்குது. ஆவடி டு ஆலமதி ரோடு அது போகிற ஏரியாவில் உங்களுக்கு இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 1118 1118 இதனோட டிஎன்ஏ கோட். அதற்கு அடுத்ததான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பச்சைப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இதனோட டிஎன்ஏ கோட் 2725. அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிப்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க, CIPET. இது கிண்டியில் இருக்குது, சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய காலேஜ். இது முன்னாடி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருந்தது. இப்போ பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அந்த டெக்னாலஜிக்குரிய கோர்ஸும் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி கோர்ஸஸும் உங்களுக்கு இதில் இருக்கும். இதனோட டிஎன்ஏ கோட் 1321. இதுவும் உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் அந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் இதுவும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் இந்த காலேஜும். அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் அந்த ஹேண்ட்லூம் டெக்னாலஜி அந்த காலேஜும் லிஸ்ட் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த செக்ரி காரைக்குடியில் உள்ள செக்ரி அந்த காலேஜும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இது மூணுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோட காலேஜு. இந்த சிப்பெட் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் நீங்கள் அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலேஜ் கொடுக்கலாம். இதனோட டிஎன்ஏ கோட் 1321. இது பிடெக் டிகிரி அந்த மாதிரி ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்லேயே உங்களுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் JPR இன்ஜினியரிங் காலேஜ், OMR சென்னையில் இருக்குது. இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 1306. இது சத்யபாமா யூனிவர்சிட்டி அந்த OMRல சத்யபாமா யூனிவர்சிட்டி அந்த பக்கத்தில் இருக்குது இந்த காலேஜு. அதற்கு அடுத்ததாக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. இந்த காலேஜ் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். இது பார்த்திங்கன்னா மெயினாக டெக்ஸ்டைல் டெக்னாலஜிக்கு தான் இது பேர் போனது. இது ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த காலேஜில் நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சம்மந்தமாக நீங்கள் படிக்கணும் இல்லை பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க அப்படின்னா இந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதனோட டிஎன்ஏ கோட் 2343. இது சேலம் டிஸ்ட்ரிக்டில் தில்லை நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அதற்கு அடுத்து உள்ள காலேஜ் VSB இன்ஜினியரிங் காலேஜ், கோவை ரோடு, கரூர் டிஸ்ட்ரிக்ட். இதனோட டிஎன்ஏ கோட் 2622. அதற்கு அடுத்து உள்ள காலேஜ் PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இதனோட டிஎன்ஏ கோட் 5910. இந்த PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மதுரை, திண்டுக்கல், தேனி அந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய காலேஜு. இந்த PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 5910. அதற்கு அடுத்ததாக சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, OMR சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜு. இது சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டாப் 30 காலேஜஸில் வரக்கூடிய அந்த காலேஜோட செகண்ட் காலேஜு. இதனோட டிஎன்ஏ கோட் 1149. இந்த காலேஜோட வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். கேம்பஸ் டூர் கட் ஆஃப் எல்லாமே போட்டிருக்கோம். இந்த காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அந்த சென்ட் ஜோசப்ஸ் மேனேஜ்மெண்ட்டே இந்த காலேஜும் சேர்ந்து நடத்துகிறதுனால 2 காலேஜையும் அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரே இதாக தான் வரும். ஸோ இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணலாம். அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ்
நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள காலேஜ், அதனோட டிஎன்ஏ கோட் 2653. அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜ், திருச்சி சமயபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 3830. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அதற்கு அடுத்ததாக கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சரவணம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 2751. அதற்கு அடுத்ததாக ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வெங்கடபுரம் ஏரியாவில் இருக்குது. எல்என்டி பைபாஸ் போகிற அந்த வழியில் இருக்குது. இந்த காலேஜ் வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இதனோட டிஎன்ஏ கோட் 2727. உங்களுக்கு நான் கொடுத்துருக்க லிஸ்ட்லேயே ஒரு சில காலேஜஸ் 1 or 2 காலேஜஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி வந்தது அப்படின்னாலும் நீங்கள் கட் ஆஃப் செக் பண்ணும்போது, ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு காலேஜ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும். நார்மலாக வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டோட கட் ஆஃப் தான் ஹையாக இருக்கும். ஆனால் ஒரு சில காலேஜஸில் வந்து இசி டிபார்ட்மெண்ட் கட் ஆஃப் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதன் பேசிஸ்லேயும் தான் இந்த காலேஜ் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கட் ஆஃபும் இந்த காலேஜோட கட் ஆஃபும் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸஸை வந்து கொடுங்க. நீங்கள் உங்கள் கட் ஆஃபுக்கு இந்த காலேஜ் செக் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கேன், தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதையும் நான் லிங்க்கில் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் வந்து எல்என்டி பைபாஸ் அந்த ரோட்டில் தான் இருக்குது. சீராபாளையம் வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி அட்ரஸில் இருக்குது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 2735. நார்மலாகவே வந்து இந்த கற்பகம் இன்ஸ்டிடியூஷன் அந்த காலேஜ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொடுங்க. அதற்கு அடுத்ததாக யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் உள்ள காலேஜ். இதை வந்து முன்னாடி பிட் கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற நேமில் இருந்தது பிட் கேம்பஸ்னு. இப்போ யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற நேமில் மாறி இருக்கு. திருச்சியில் உள்ள காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 3011. லாஸ்ட்டாக 60th பிளேஸில் உள்ள காலேஜ் சென்ட் சேவியர்ஸ் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது நாகர்கோயில் ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 4971. இப்போ நம்ம 60 காலேஜஸ் டோட்டலாக பார்த்துட்டோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு 30 காலேஜஸ், இப்போ ஒரு 30 காலேஜஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த 60 காலேஜஸும் வந்து ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு வந்து ஏற்படுதாக இருக்கும். இதுக்கு அடுத்து இன்னும் லோ கட் ஆஃப் இல்லை 3rd ரவுண்டுக்கு அப்படின்னும் போது நான் அடுத்து ஒரு செட் ஆஃப் காலேஜஸ் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஒரு 30+ காலேஜஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ரவுண்டு 2க்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்டு 2க்கான காலேஜஸ் தான் இதெல்லாமே. வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கே வந்து நீங்கள் இந்த காலேஜஸ் வச்சு சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் ரெடி பண்ணிகிட்டே வர ஆரம்பிச்சிருங்க. மோஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கவுன்சிலிங்கில். ஸோ அதனால் நீங்கள் என்னென்னா உங்களோட சாய்ஸஸ் எல்லாம் வந்து கவனமாக நீங்கள் வந்து இந்த காலேஜஸ் எல்லாம் பேஸ் பண்ணி உங்கள் கட் ஆஃபு இந்த காலேஜோட கட் ஆஃப் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சாய்ஸஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டே வைங்க. ஒன்ஸ் கிடச்சதுனாலும் நீங்கள் காலேஜ் வந்து நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக போய் ஜாயின் பண்ண முடியும். அதற்காக தான் இந்த லிஸ்ட்டெல்லாம் வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.